அந்த மாதிரி 27 டிசம்பர் நான் அந்த ஊரில் இல்லை. என்னுடைய மனைவி தாயார் இறந்தனால அந்த காரியத்தை முடிக்கிறதுக்காக வெளிநாட்டில் வந்து அஸ்தி கரைக்க போயிருந்தோம். ஏன்னா அவங்க போயிட்டு ஒரு சர்ச்சுக்கு வந்து அடிக்கடி போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டனால அஸ்தி கரைச்சி அங்கே போயிட்டு வந்தோம். நீங்கள் வரணும்னு சொன்னிச்சா எல்லோரும் போய் பார்த்து இரங்கலையும் தெரிவிப்பது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஆதரவாக சில வார்த்தைகள் சொல்லி அப்புறம் சந்திச்சுட்டு போனோம். அதுதான் இந்த முக்கிய நிகழ்வு. இன்றைக்கி தான் நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்துடுச்சு. அதாவது உயிர் வந்து ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு நபர் இறப்பது என்பது ஒரு சோகமான ஒரு நிகழ்வு. அது எந்த விதத்தில் இவங்க தாங்கிக்க போகிறாங்கன்னு தெரியல. அது ஈடுகட்டவும் முடியாது. உயிருக்கு நம்ம விலையும் பேச முடியாது. அதனால் அவங்களுடைய சமநிலைக்கு வந்த பிறகு அவங்களுக்கு என்ன உதவி செய்யணுமோ அதை அறிந்து வாழ்க்கையில் வந்து எந்த விதத்திலும் துன்பமான ஒரு சூழ்நிலை இல்லாத அளவிற்கு அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு என்ன முடியுமோ அதை வந்து செய்வதாக முடிவெடுத்துருக்கேன். நான் வந்து ஊரில் இல்லாத காரணத்துக்காக வந்து என்னுடைய ஆறுதலையும் மனதாபத்தையும் இரங்கலையும் தெரிவிக்க வந்திருக்கேன். இங்கே போய் நான் வந்து கருத்துக்கள் சொன்னால் நல்லா இருக்காது. ரெண்டாவது இட்ஸ் சப்ஜுடைஸ் மேட்டர். கோர்ட்டு வந்து சிபிஐ நியமிச்சிருக்காங்க. எதுக்கு நியமிச்சாங்க இதெல்லாம் இப்போ சொல்கிற நேரத்தில் இல்லை. என்னுடைய மன வருத்தத்தை, உண்மையான மன வருத்தத்தை உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து பதிவு செய்ய வந்திருக்கேன். இதை பற்றி கேள்வியெல்லாம் அந்த கோர்ட்டு டிசைட் பண்ணட்டும். டிசைட் பண்ணி என்ன சொல்கிறாங்களோ அதை